ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வந்து எவ்வளோ ஈஸியாக சமையல் செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதில் காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. இல்லைன்னா குண்டு மிளகானா ஒரு 2 போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எப்போவுமே மோர் குழம்பு பெருங்காயத்தூள் போடணும். அப்படியே வெந்தயம் கூட போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா மசிஞ்சு போயிடும். நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு வெண்டைக்காயில் 2 பங்காக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மோர் குழம்புல அந்த வெண்டைக்காய் நல்லா தெரியும். இப்போ நம்மளுக்கு இந்த போட்ட பொருளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு. வெண்டைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடணுன்னா நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா அது சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறமா நம்ம போட்ட வெண்டைக்காய்க்கு மட்டும் போதுமான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த மோர் குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போது வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இது நான் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். அப்போனா ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் மிளகா ரொம்ப காரமாக இருந்தால் 2லேருந்து 3 சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கடலை மாவு இருக்கும் இல்லையா, அந்த கடலை மாவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கடலைப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம தயிர் போடுறோம் இல்லையா, அந்த தயிருக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அப்புறமா சேர்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை கடலை பருப்பு ஊற வச்சு சேர்க்குறீங்கன்னா டைரெக்டாக இதில் சேர்த்து நீங்கள் அரைச்சிடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கப்பு நல்லா கட்டி தயிர். இந்த தயிர் வந்து நல்லா ஒரு பெரிய கப்பில் எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் நல்லா அரிப்பட்டுச்சு, அப்புறமா தான் நம்ம இதில் உப்பு தயிரும் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஒரு சுற்றிட்டோன்னா இந்த மாதிரி நல்லா அந்த பேஸ்ட்டும் தயிரும் நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வெண்டைக்காய் வெந்துருச்சு பாருங்கள், இந்த தயிர் இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி கழுவிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். நம்மளுக்கு டோட்டலாக 2 கப்பு தண்ணி தேவை. 1 கப்பு தயிர் 1 கப் தண்ணி தேவைப்படும். கடலை மாவு போட்டதுனால இந்த குழம்பு ரொம்ப சீக்கிரம் திக்காயிடும். நீங்கள் வந்து உடனே மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மோர் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரே ஓரத்தில் கொஞ்சம் லேசாக அது கொதிக்க ஆரம்பித்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போது மேலே வந்து இது ஒரு கொதி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே நல்லா மெலிசாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டோன்னா அட்டகாசமான மோர் குழம்பு ரெடி. நான் சொன்ன மாதிரி இது செய்கிறது எவ்வளோ ஈஸி இல்லையா. நம்ம தயிர் பேஸ்ட் முன்னாடி நாளே நைட்டு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த வெண்டைக்காய் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த தயிர் சேர்த்திட்டோன்னா அட்டகாசமான தயிர் மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம், அதே மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க.